ஸ்லீவ் டிசைன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து டிசைன் கேட்பாங்க. இந்த மாதிரி பெட்டல் மாதிரி எனக்கு டிசைன் வேணும், இல்லை எனக்கு பஃப் ஸ்லீவ் வேணும், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு இல்லை நெட் வச்சு எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் ஸ்லீவ்ஸில் டிசைன் பண்ணி கேட்பாங்க கையில். ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு நீங்கள் ஒரு 100 to 200 சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட காஸ்ட்டு, அதையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் கேட்குறாங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் ஒரு 100 to 150 வரைக்கும் அதுக்கான சார்ஜஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நெக் டிசைனுக்கு இல்லை வேறு டிசைன் பண்ணுறதா இருந்தால் நான் சில இதுக்கு உங்களுக்கு அதோடையே அந்த ஸ்டிச்சிங் காஸ்ட்டோடையே கொடுத்துருப்பேன். பட் சில இதுக்கு நீங்கள் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் ஸ்டிச்சிங். அதாவது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, அடல்ட்டுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ராக் மாடல் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஸ்டிச்சிங் காஸ்ட் மட்டும்தான். ஸோ அதே இது அம்ப்ரெல்லா ஃப்ராக் மாதிரி தைக்கிறீங்கன்னா 600 வச்சுக்கலாம். அடல்ட்டுக்குமே நீங்கள் தைக்கிறதா இருந்தால் ஒரு 600லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கேட்குற டிசைன்ஸ் பொறுத்து, அதாவது மேக்ஸி மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், இந்த இடத்துல எனக்கு பெல்ட் கொடுங்க, இல்லை எனக்கு அனார்கலி மாடலில் தைச்சி கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ மேக்ஸி இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டைப்பில் டிசைன் பண்ண சொல்லி கேட்பாங்களே. ஸோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் சார்ஜஸ் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே எம்ப்ராய்ட் போட்ட ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் காஸ்ட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அதே இது உங்ககிட்டயே எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ண சொல்லி ஸ்டிச்சிங்கும் கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து மினிமம் சார்ஜஸாக ஒரு 700 ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு சொல்லியிருக்கேன். மினிமம் ஒரு 700லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 700லேருந்து இது வந்து மாடரேட்டான டிசைனுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 700 ப்ளஸ் ஸ்டிச்சிங்கோட காஸ்ட் வந்து 300 இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் எதுவுமே வித்தவுட் ஃபேப்ரிக்கு தான் இதுக்கு ஸ்டிச்சிங் காஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 rupeesல எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 800 700 அந்த ரேஞ்சஸில் போடுறாங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த என்ன தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலுமே கலர்ஸ் ஃபேட் ஆகும். பட் அதையுமே நீங்கள் ரொம்ப கம்மியாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா பீட்ஸோட குவாலிட்டி ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேட் ஆகி அந்த இருக்கிற கலர்லாம் போய் ஏன்டா இந்த ஆரி ஒர்க்கை போட்டோங்கிற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ரேட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டியான ஒர்க் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் ஒரு 1500லேருந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலான டிசைன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அது போக உங்களுக்கு ஸ்டிச்சிங்கான காஸ்ட் ஒரு 300. ஸோ அதுக்கு உங்களுக்கு 1800 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போக நான் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னோடய விஷக்கு நான் சார்ஜஸ் மேக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் பண்ணக்கூடியது ப்ரூச் ஒர்க்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்கு, சாட்டின் ரிப்பன் எம்ப்ராய்டரி ப்ளவுஸு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்ட் ஆரி ஒர்க் ஃபியூஷன் பண்ணி வர மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ளவுஸு. ஸோ அதே இது மிரர் ஒர்க் ப்ளவுஸு, மிரர் ஒர்க் அண்ட் ஆரி ஒர்க்கை ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ அகெயின் குந்தன் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ். ஸ்டோன் ஒர்க்ஸ்னால் அந்த கிளிப் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஒர்க் தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அது இது ஜர்தோசி ஒர்க். ஜர்தோசி ஒர்க்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஒன்று ஒன்றா கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஜர்தோசி ஒர்க்குக்கெலாம் நீங்கள் வைக்கிறது தான் ப்ரைஸ். உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களோட டைமுக்கு தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கலர் ஃபேட் ஆகாது. ஸோ அதனால் ஜர்தோசி ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குற மாதிரி இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். ஸோ அதோடது ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே இது உங்ககிட்டயே இந்த ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கும் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50 rupees, நீங்கள் 50 rupeesஓ இல்லை 100 rupeesஓ அது உங்களோட விஷ் தான், கம்மி பண்ணிக்கலாம். சிட்டிலலாம் நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அண்ட் தென் நான் இதில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா நியூ எவர் லாஸ்டிங் ஆரி ப்ளவுஸ் அப்படின்னா ஆரி ஒர்க் தான். பட் இது என்ன ஒன்றுனா கலர் ஃபேட் ஆகாத மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் மிரர் ஒர்க் ஆகட்டும், அதே இது இந்த கர்த்தனா பீட்ஸ், டியூப் பீட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அது கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு நான் சார்ஜ் பண்ணும்போது
கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவேன். ஏன்னா கிறிஸ்டல்ஸு அந்த மாதிரியான ஒர்க் அது எதுவுமே ஃபேட் ஆகாது. ஸோ உங்களுக்கே தெரியும்ல, ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த இதெல்லாம் கலர் சீக்கிரம் ஃபேட் ஆகும், எதெல்லாம் கலர் ஃபேட் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க்கு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக காட்டுறீங்களோ இன்னுமுமே உங்களோட கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ கஸ்டமர்ஸை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஆஃபர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா ஆரி ஒர்க் நீங்கள் இத்தனை ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி தருவோம். இல்லை அந்த மாதிரியான ஆஃபர்ஸ், புது புது ஆஃபர்ஸ் கொடுத்து நீங்கள் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டிங்னு போகும்போது ஸ்டிச்சிங்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கவரப் பண்ணுறதுக்கு பாருங்கள். என்னதான் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்தாலுமே கூட இன்னமுமே எங்கேயுமே டெய்லரிங் ஷாப்போ இல்லை ஃபேஷன் டிசைனிங் ஒர்க்ஸோ பண்ணாமலாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் கற்றுட்ருக்காங்க, எவ்வளோ ஹோல்சேல் ஷாப்ஸ், ஃபேப்ரிக் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நல்லா அது எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்குது, பட் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டிச்சிங் ஒர்க்கை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன போர்டு மாதிரி சொல்லலாம், இல்லை 4 பேர்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லும் போது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கஸ்டமருக்கு, நீங்கள் ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு நல்ல ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அவங்ககிட்ட சொல்லலாம், நீங்கள் உங்கள் மூலயமா கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஒரு சர்டைன் ஆஃபர் கொடுப்போம், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்டைன் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்களோட ப்ளவுஸஸையுமே நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேரை சேர்த்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் அதில் அப்டேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணலாம், யூடியூப்பில் நார்மலாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் சின்னதாக உங்களோட கிளிப்பிங்ஸாக நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே கிளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுட்டு ஸோ அதையுமே நீங்கள் சேர்த்து ஒரு மியூசிக் அட்டாச் பண்ணி பண்ணலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். பட் உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸை தான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக டாப் லெவலில் இருக்கக்கூடியது உங்களுக்கு யூடியூப் தான். ஸோ நெக்ஸ்ட்டாக எஃபி, இன்ஸ்டாகிராம், ஸோ இது எல்லாமே வரும். ஸோ வாட்ஸ்அப்னு பண்ணும்போது உங்களுக்கு ஃபோனில் காண்டாக்ட் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே சிலர் வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருப்பாங்க, இல்லை குரூப்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ யூடியூப்பில் வெளியில் இருக்கிறவங்களும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துமே வீடியோஸ் அப்லோட் பண்ண மேக்ஸிமம் பாருங்கள். ஸோ அதுவுமே உங்களுக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு வரும். ஸோ எடுத்தோடனே எனக்கு யாருமே துணி கொடுத்து என்கிட்ட தைக்க மாட்டேறாங்களே, எனக்கு ஃபேஷன் டிசைனிங்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களே, ஸோ அதையுமே நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் கற்றுக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது கம்ஃபர்ட் வியர், ஸோ டெய்லி வியர்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்குன்னு பார்க்குறப்போ நைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நைட் ட்ரெஸ்ஸஸ், ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் மாதிரியான ஃபேப்ரிக்காக ஹோல்சேலாக எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஹோல்சேல் ஷாப்ஸ் நிறைய உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் நிறைய சர்வ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஃபேப்ரிக் போய் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னாலும் சரி, பட் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பல்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக அவங்களோட பேஜ் வந்து ட்ரஸ்டட் பேஜான்னு செக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸ் எதையாவது ஆஃப் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். கமெண்ட் பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 4 கமெண்ட்ஸுன்னு காட்டும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட் மட்டும்தான் இருக்கும். 2 இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியான பேஜஸ்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த பேஜை டச் கூட பண்ணிடாதீங்க, அந்த பக்கம் திரும்பவே வேணாம். மிச்சம் இன்னும் எவ்வளவோ உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணி தேடுங்க. ட்ரஸ்டட் பேஜான ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அதுக்கான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, ஸோ அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீட்டைலாக உங்களுக்கு வேணுங்கிற கார்மெண்ட்ஸ்க்கான ஃபேப்ரிக்கை வாங்கி பாருங்கள், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இல்லை இத்தனை மீட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இஃப் சப்போஸ் சிலர் வந்து மீட்டர்ஸ் கம்மியாக ஃபர்ஸ்ட் டைமே கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், 1 or 2 டைம்ஸ் சொல்லுங்கள். அப்பையும் கேட்கல அப்படின்னா
தயவு செஞ்சு ஷாப்பை மாற்றிடுங்க. அதே ஷாப்பில் போய் வாங்கி அமௌண்ட்டை ஏமாறாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளவுசஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஈவெண்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்மியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா நிறைய வரும். ஆனால் அந்த டைமிங்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமா, எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல அஷூரன்ஸ் கொடுத்து நீங்கள் மெட்டீரியல்ஸை வாங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கொடுக்குறதுல டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்ன ஆகிடும், இவங்கக்கிட்ட கொடுத்தா நம்மக்கிட்ட கரெக்டான டைமுக்கு கார்மெண்ட் வந்து சேராது, அதை நம்ம ஏன் இவங்கக்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன பிளாக் மார்க் ஆகிடும். ஸோ அகைன் திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்களா, மாட்டாங்கல்ல. ஸோ அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து எனக்கு தச்சு கொடுங்க இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்கள ப்ரீவியஸாக கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வைக்க பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல கொடுத்துட்டு உங்களை தான் ஹரிபரி பண்ணுவாங்க. ஹரிபரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேட்டர்ன் மேக் பண்ணுறதுல ஒரு அவசரம் காட்டுவீங்க, கட்டிங்கில் ஒரு அவசரம் காட்டுவீங்க, ஸ்டிச் பண்ணுறதுல அவசரம் காட்டுவீங்க. ஸோ ஸ்டிச்சிங்லலாம் நீங்கள் பண்ணும்போது அவசரமாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு 2 வேலையாக பார்க்குற மாதிரி இருக்கும். தைக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல தைப்பீங்க, இல்லை மாற்றி தைச்சி வச்சுருவீங்க. அந்த மாதிரியான வேலைலாம் நடக்கும். சரிங்களா? அது உங்களுக்குன்னு கிடையாது, பிகினருக்குன்னு கிடையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கூட அந்த மாதிரி ட்ராபேக்லாம் வரும். ஸோ அப்போ உட்காந்து திருப்பி பிரித்து தைக்கிறதெல்லாம் மண்டையே காஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ப்ரீவியஸாக புக் பண்ணிடுறீங்க அப்படின்னா, புக் பண்ணி உங்களோட ஃபேப்ரிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் எவ்வளோ முன்னாடி வந்து உங்ககிட்ட ஃபேப்ரிக் ஒப்படைக்கணுமோ அப்போ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக டைம் எடுத்து பேட்டர்ன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, பீசஸ் நீங்கள் ஃபேப்ரிக்லேருந்து கட் பண்ணிடுறீங்க. ஒன்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா பீசஸை தனித்தனியாக வைக்காதீங்க. இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிட்டு ஃபேப்ரிக் இருக்கும்ல, அதை வச்சு செட்டாக ரோல் பண்ணி அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்னோட பக்கத்துலேயே வச்சு அதை செட்டாக வச்சுருங்க. ஏன்னா தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா எதை எங்கே இருக்குன்னே தேடுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா சிலருக்கு இதுவுமே கொஞ்சம் சொன்னால் எனக்கு நான் பிகினர் தான், எனக்கு இதை பற்றி தெரியாது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் இதில் உங்களுக்கு சொன்ன ப்ரைஸிங் எல்லாமே இந்த 2026க்கான ப்ரைஸிங் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்க வரப்போ என்னென்னா, டெய்லரிங்கில் உங்களுக்கு டவுட் இருக்கா, இல்லை ஃபேஷன் டிசைனிங்கில் டவுட் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கேளுங்க. ஏன்னா நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன், நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஆரி ஒர்க் போடுறோம், ஸோ அதுக்கான கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். மெஹந்தி ஒர்க் பண்ணுறோம், ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எதுலேருந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியாது. ஸோ அதுக்காக என்ன ரீசனுக்காக நீங்கள் கேட்குறீங்க, என்ன டவுட் கேட்குறீங்கிறதையும் சேர்த்து எனக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிடுங்க, எந்த லொக்கேஷனுங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பாய், டேக் கேர்.